இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் நம்ம ஸ்டைலில். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி ஆவி வருது. இப்போ நம்ம வந்து பட்டை கிராம்பு வந்து நான் அப்படியே போடுறேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, அரைச்சி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வயிறு எரிச்சல் ஆகிடும். ஏன்னா வீட்டில் பெரியவங்க குழந்தைங்களாம் இருக்காங்க. அதை நான் ஃபுல்லாக போட்டுருவேன். அது வந்து அப்படியே எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஆனியன் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எவ்வளோ சிக்கன் இருந்தாலும் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆனியன் வந்து மிச்சமாக போட்டு கொஞ்சம் டேஸ்ட் இனிப்பாகிடும். அதனால் பாருங்கள், ஆனியன் நான் மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். எப்போவுமே எண்ணெய்க்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், ஓகேங்களா? நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பிரியாணின்னும் போது வந்து நம்ம இஞ்சி வந்து 100 கிராம் பூண்டுக்கு வந்து 150 கிராம் இஞ்சி ஆட் பண்ணலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு அவ்வளோ போட்டாவே போதும். ஆனால் கிரேவின்னும் போது ஈக்குவலாக போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வதக்கலாம்.